கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டமாகிய ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்று வங்கி ஊழியர் சம்மேளனத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். அகில இந்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் மத்திய குழு கூட்டம் சென்னையில் வரும் 14 மற்றும் 15ஆம் தேதிகளில் நடக்கிறது. செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்த சம்மேளன பொதுச் செயலாளர் பாலகிருஷ்ணன், இக்கூட்டத்தில் கூட்டுறவு வங்கி ஊழியர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டமாகிய ஓய்வூதியம் வழங்குவது, ஓய்வு வயதை 58லிருந்து 60ஆக உயர்த்துதல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அளவில் அநேகமாக ஒன்று இரண்டு மாநிலங்களை தவிர்த்து அனைத்து மாநிலங்களிலும் வழங்கப்படுவது கிடையாது. நாங்கள் கேட்டு வரக்கூடிய ஓய்வூதியம் என்பது எங்களுடைய எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதனுடைய தொகையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு வங்கியினுடைய நிகர லாபத்தில் 10% எடுத்து அதை ஒரு கார்பஸாக உருவாக்கி அதன் மூலமாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வருகின்றோம். நவம்பர் 12ஆம் தேதி நாடு தழுவிய அளவில் நடத்தப்பட்ட வங்கி ஊழியர்கள் போராட்டத்திற்கு அரசு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் அகில இந்திய கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தினர் தெரிவித்தனர்.